ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று கூறியவனாக நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் நம்முடைய அருமை தலைவர் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை முழுவதுமாக முற்றிலும் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பெயர் அருள் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான மாபெரும் கிருபையினால் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களையும் விட மனித சமூகத்தை மனிதர்களை அல்லாஹு தஆலா உயர்ந்த படைப்பாக கொடுக்கிறான். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று அரபியில் சொல்வார். படைப்பினங்களில் சிறந்த படைப்பினம் மனிதன் தான். அது என்ன பிரமாண்டமான பிராணிகளாக இருந்தாலும் கூட, பிரமாண்டமான படைப்புகள் நம்மை விட பிரமாண்டமானதாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா நம்மை தான் சிறந்த படைப்பினமாக கொடுக்கிறார். அதில் பெரிய ஒரு லக்கு என்னன்னு சொன்னால், குட் லக்குன்னு சொன்னால், பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், அதிலும் முஸ்லீம்களாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது பெரிய லக்கு. பெரிய ஒரு என்ன செய்யணும்னு சொன்னால், அது ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட். அது நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியான முஸ்லீம்களாக இல்லை, ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் இஸ்லாத்தை பற்றி கேட்பது, இஸ்லாத்தை பேசுவது, இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பது, இஸ்லாத்தை பிற சகோதர சகோதரிகளுக்கு எத்தி வைப்பது என்ற சிந்தனை கலந்த முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோமே, அதை விட ஒரு சிறந்த படித்தரம் தான். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். பிரபலமான வசனம், எல்லாருக்கும் மனப்பாடமான வசனங்க. அல்லாஹ் சொல்ற நீங்கள் சிறந்த சமுதாயம், ஹைர உம்மத்துன்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு சிறந்த பேரை படைத்தவன் கூறுகிறான். சிறந்த சமுதாயம், சிறந்த படைப்பினமாக, சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உஹ்ரிஜத் லின்னாஸ், வார்த்தை அடுத்த வார்த்தை பாருங்க, சிறந்த சமுதாயம் சொல்லல, உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி உங்களை சிறந்த சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். மனித குலத்திற்கு வழிகாட்ட வேண்டிய சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன உங்க டியூட்டி? தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவது தீமையை தடுப்பது. கொஞ்சம் சகோதரர்களே, நன்மை ஏவது தீமையை தடுக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன நினைப்பு வரும் தெரியுமா? பொதுவாக எனக்கெல்லாம் சின்ன பிள்ளை இல்லை, இப்போவும் நினைப்பு வரதுன்னு சொன்னால் பயான் பண்ணுறது, மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பது, இதுதான் பொருள் கொடுறாங்க. சகோதரர் அது அல்ல. தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், லா அண்ட் ஆர்டர். இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு மிக்க சமுதாயம் நீங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்மகிட்ட தாங்க லா ஆர்டர், நம்ம தான் என்ன செய்யணும், பிற சமுதாய மக்களுக்கு நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீ இப்படி தான் வாழணும், இஸ்லாமியர்கள் வழிகாட்ட வேண்டும். எங்களுடைய நிலப்பரப்பிலே நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய இந்த உலகம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ்வினுடைய பிரதிநிதிகள் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஆள பிறந்தவர்கள் நாங்கள். அந்த பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ வேண்டும். அது யூதர்களாக இருக்கலாம், நஸ்ரானிகளாக இருக்கலாம், நம்முடைய பாசையில் சொல்வதால் காஃபிர்கள் சொல்கிறோமா இல்லையா,
காஃபிர்கள் ஒற்றை வரியில் ஒரே வரியில் சொல்லும். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இப்படி தான் வாழணும். நாங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் அந்த ஒழுக்கத்தின் கடமைகளை பேண வேண்டும். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் வேண்டுமானால் நீங்கள் விதிவிலக்கை பெறலாம். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், அதே கடமை நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் அதே வேளையில் ஒழுக்க மாண்புகளை இஸ்லாத்தினுடைய அந்த சொல்லுமா அதுக்கு என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஹலால் வல் ஹராம், இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் உங்களுக்கு டெனஷனும் நிர்ணயித்து வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை சிறந்த சமுதாயமாக இந்த மனித குலத்திலே அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிமுடைய நிலைகளை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் அவலங்களும் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தங்களுடைய சொந்த சகோதரர்களால் அந்த சகோதரர்களுக்கு இன்னல்களும் இடுக்கண்களும் ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் இங்கே இந்த திருமறை வசனத்தில் கூறுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். கைர உம்மத், நீங்கள் தான் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டியும் பொறுப்பு சொல்றான். தாமுருன்னு சொன்னா ஆமீர் அமீர் சொல்றோமா இல்லையா? தாமுர் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அமீர் என்றால் யாரு? கட்டளை இடுவது, கட்டளை இடக்கூடியவர். எனவே இந்த வார்த்தையினுடைய அந்த அரபியில் ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா அந்த மூளைச்சொல்ல வச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அமீர்னு வந்தது அந்த அது தொடர்புடைய வார்த்தை தான் தாமுரூன பில் மஅரூஃப். அடுத்து என்ன? தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை எது தீமை எது இப்படிதான் வாழணும் என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த கடமை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கைர உம்மத்தாக இருக்கல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வரலாறுகளை மீண்டும் ஒரு முறை நம்முடைய வரலாறுகளை படிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு மாதிரி வேறு எந்த சமுதாயத்துக்கும் இல்லை. மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் வேண்டுமானால் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பெரிய பேரருள் என்ன தெரியுமா? உருவாக்கம் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யாரு? நாம தான். வரலாறு அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வரலாறையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு நெடிய வரலாற்று குறித்தான சமுதாயமாக நாம் இருக்கிறோம். சில சறுக்கள் இருக்கலாம், சில தோல்விகள் இருக்கலாம். அந்த தோல்விகள் கூட பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினமிக்க வரலாறாக அது இருக்கும். முஸ்லிம்கள் பெற்ற வெற்றிகளாக இருந்தால் அதில் நிரம்ப படிப்பினைகள் இந்த சமுதாயத்துக்கு இருக்கும், மனித குலத்திற்கு இருக்கும். எனவே நாம் தான் இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு நீண்ட கைர உம்மத் என்ற நமக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு எத்தனை பேர் நாம் படிக்கிறோம்? நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஸ்கூலில் படிக்கும் போது என்ன செய்வோம்? ஸ்கூலில் படிக்கும் போது வேணா வரலாறு மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஹிஸ்ட்ரியில் 85 எடுத்தேன், 90 எடுத்தேன், 100க்கு 100 எடுத்தேன் என்றெல்லாம். சமீபத்தில் பார்க்கிறோம் வரலாறு படிப்பதனால் என்ன கிடைக்க போகுது? ஒருவர் போய் வரலாறை சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், நம்முடைய பெற்றோர்களே சொல்லுவாங்க, வரலாறை படிச்சுட்டு எங்கேயாவது போய் ஒரு ஸ்கூலில் போய் வாத்தியாராக இருந்துக்கிட்டு ஹிஸ்ட்ரி காலத்துக்கு அந்த அருவை, வரலாற்று ஆசிரியர்களுக்கு அருவை, தாஜுதீன் பாய் கோச்சக்கூடாது, வரலாறு எடுக்கக்கூடியவங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பேர் என்னன்னு சொன்னால் அருவை ரம்பம் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அறுக்க ஆரம்பிச்சிட்டாரியா, இன்னைக்கு விடவே மாட்டார் அப்படி சொல்கிறோமா இல்லையா? மணியை பார்ப்போம், நேரத்தை பார்ப்போம், நெளிவோம். ஏன்னு சொன்னால் வரலாறு என்பது நமக்கு இயல்பிலே போர் அடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் திருக்குரான், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கூடிய ஓதக்கூடிய திருக்குரானில் அல்லாஹ் தஆலா 100க்கும் அதிகமான வசனங்களில் கிட்டத்தட்ட அதிகமான வரலாறுகளை அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறார். ரிசாலத் என்றாலே, இறை தூதர்கள் வருகை என்றாலே, பல இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான். நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட 25 இறை தூதர்களை, சிறப்பு வாய்ந்த இறை தூதருடைய வரலாறுகளை எல்லாம் திருக்குரானில் சொல்லுகிறான் என்று சொன்னால் நீங்கள் ராகமாக தொழுகையில் ஓதுவதற்காக மட்டுமா? இல்லை சகோதரர்களே, நீங்கள் வரலாறு படைக்க வேண்டிய சமுதாயம் என்பதனால் நீங்கள் அவசியம் அந்த வரலாறுகளை படித்து பார்க்க வேண்டும், அந்த வரலாறை நீங்கள் கேட்க வேண்டும். எத்தனை பேருக்கு இறை தூதர்களுடைய வரலாறு கூட்டாமல் குறைக்காமல் தெரியும்? கதைகள் வேண்டுமானால் என்ன நம்ம கேட்டிருப்போம். நம்ம நபிகள் நாயகத்துடைய வரலாறு எப்படி படிக்கிறோம்? பைரோட்டா மாதிரி தான் படிச்சிருக்கோம். மக்கால பிறந்தாங்க, மதீனால வளர்ந்தாங்க, எங்கம்மா இறந்தாங்க? ரசூலுல்லாஹ் மக்கால பிறந்தாங்க, மதீனால வளர்ந்தாங்க, எங்கம்மா இறந்தாங்க? மதீனால இறந்தாங்க. அவ்வளோதாம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் அம்மா பேர் ஆமினா, அத்தா பேர் அப்துல்லா, அவ்வளோதான். இது போதும் அப்படி இதுவா? இது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சிவி, ஒரு பயோடேட்டா, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சிவி தயாரிப்போமா இல்லையா? அது மாதிரி பிறந்தார், இறந்தார். அதே மாதிரி தான் பெருமானாருடைய வரலாறை பார்க்கிறோம். அது வரலாற்று கண்ணோட்டத்திலே
நபிகள் நாயகத்தினுடைய அந்த வரலாறை, சீரத்தை, வரலாறை படிக்க வேண்டும் என்ற ஆவலில் எத்தனை பேர் நாம் படிக்கிறோம். இறைவன் திருமறையிலே திருக்குறான்ல பல வரலாறுகளை சொல்கிறான். முன்னால் உள்ள சமுதாயம் இறைவனுக்கு மாறு செய்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலை, வேதத்தை நிராகரித்த பொய்ப்பித்த சமுதாயம், அழிந்த வரலாறுகளை திருமறையிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அது கூட பாடலா வந்த பிறகுதான் வரலாறு கூட இன்னும் மறக்காமல் இருக்கிறது. ஆதிமகன் சத்தாது குலவழியில் அழியாமல் நிலை நின்றதோ அப்படி சொல்லும் போது அனிபா படிக்கக்கூடியது ஆதுங்கிறாரு, என்ன குலவழிங்கிறாரு, சத்தாதுங்கிறாரு, ஃபுரவுனுங்கிறாரு. ஏதோ ஒன்று வரலாற சொல்ல வர்றாரு, நமக்கு புரியும். ஆனால் திருமறை என்ன கூறுகிறேன்னு சொன்னால் வரலாறை படித்து பாருங்களா. திருமறை கூறுகிறான், இன்னஃபி தாலிக ல இப்ரத்தன் லிஉலில் அல்பாப். வரலாறை சொல்லுவான், அறிவுள்ளவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு நிரம்ப படிப்பனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குரான் வசனங்களை தொகுத்த முஃபஸ்ஸிரீன்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கப்பட்ட அந்த வகை திருக்குரானுக்கு விரிவுரை எழுதிய முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் கூட ஒரு காலத்தில் அவசியம் வரலாறை தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார். இப்போ என்னன்னு சொன்னால் யார் வேணாலும் குரானுக்கு விளக்க உரை எழுதலாம், வரலாறு தெரியவே தெரியாது. அவன் வரலாறும் தெரியாது, அவனுக்கு முன்னால் உள்ள வரலாறும் தெரியாது. எனவே என்னன்னு நோட்ஸ் மாதிரி திருக்குரானுக்கு விளக்க உரைகளை என்ன செய்வோம், அர்த்தங்களை போட்டு இவர் என்ன கருதுகிறாரோ அதான் ஃபுட் நோட்ஸ். கீழே குறிப்பு என்னன்னா இவருக்கு என்ன திங்கிங் வருகிறதோ அதுதான். ஆனால் வரலாறு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தஃப்சீரை பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று குறிப்புகளை தருவார்கள். இப்னு கசீர் படிச்சு பாருங்க, நிறைய வரலாற்று குறிப்புகளை தருவார்கள். அவங்க சொல்றாங்க, திருக்குரான் விரிவுரையாளரில் சிறந்த விரிவுரையாளர் இப்னு கசீர் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்றுக்கென்றே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். வரலாறு பார்த்தீங்கன்னா பிதாயா வன் நிஹாயா, பிரபலமான நூல். அது இன்றும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அருமையான ஒரு நூலுங்க. அல் பிதாயா வன் நிஹாயா, ஆரம்பமும் முடிவும். எல்லாம் யாரு? வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யாரு? இந்த உலகத்தை துவக்கியவர்களும் யாரு? முஸ்லிம்கள் தான். எல்லாமே யாரு? இவர்கள் தான் அந்த உலகத்தினுடைய கதாநாயகர்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம் உம்மத்தினுடைய வரலாறை அழகான முறையில் திருக்குரான் விரிவுரையாளர் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரானுக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வரலாறு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் பார்த்தால் பிரபல மார்க்க அறிஞர் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவை சார்ந்த பெரிய ஒரு அறிவாளிங்க. நமக்கெல்லாம் நிறைய ஜனசுக்கு தெரியாது. என்ன வெளிநாடுகளில் அர்த்தத்தோடு வாழ்ந்து தன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டவர் யாரு? அவர். பெரிய உலக நாடுகளில் ஷூரா கமிட்டி இருக்குன்னா அதில் அபுல் ஹசன் நதியுடைய பேர் என்ன செய்யும்? இடம்பெறும். ஒரு ஃபத்வா கமிட்டியா உலகளா அளவிற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மஸ்ட் அங்கே யார் வந்தாகணும்? அபுல் ஹசன் அலி நதி வந்தாக வேண்டும். காரணம் அந்த அளவுக்கு மெமோரி, நிறைய வரலாறு அவருக்கு தெரியும், நிறைய அந்த குரானோடு ஹதீஸுகளோடு தொடர்புள்ளவர் என்பதனால் தக்வா நிரம்பிய அந்த மாமேதி அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னால் இன்றெல்லாம் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை வரலாற்று கண்ணோட்டத்திலே பார்த்த ஒருவராக அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருக்கு செல்ல பேர் அலிமியான்னு சொல்லுவாங்க. அலிமியான்னு சொன்னா தெரியும், பிரபலமான பேர். அவருடைய அந்த நூல் தாரிக் இஸ்லாம், இஸ்லாமிய தாரிக்னு வரலாறு, தாரிகுல் இஸ்லாம் சொன்னா இஸ்லாமிய வரலாறு. யாருடைய வரலாறு? இஸ்லாமிய வரலாறா அவர் அணுகியிருக்கிறாரு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை வரலாற்று கண்ணோட்டத்திலே அவர்கள் அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் அதை தொகுத்திருக்கிறார். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் எங்கெங்க பிறந்தாங்க? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்தாங்க. மக்காவில் பிறக்கக்கூடிய நேரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் பெரும்பதி என்ன செய்வாங்க? மக்காவுடைய சூழ்நிலை தான் எழுதுவாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா இருந்தது, அப்படி இருந்தது, சிலைகளை வணங்கினாங்க, பெண்களை உயிரோடு போய் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்தார்கள், மதுவிலும் மங்கையிலும் திளைத்தார்கள் என்றெல்லாம் எழுதுவார்கள். ஆனால் அபுல் ஹசன் அலி நதுவி போன்றவர் என்ன செய்வாங்க சொன்னால், அதே காலச்சூழலில் இந்தியா எப்படி இருந்தது, பங்களாதேஷ் எப்படி இருந்தது, இன்னபிற நாடுகள், தெற்காசிய நாடுகள், அரபு அல்லாத பிரதேசங்கள் என்ன நிலையில் இருந்தது என்ற புள்ளி விவரங்களை, அது எப்படி புள்ளி விவரங்களை தர முடியும்? வரலாறு படித்தா தான் தர முடியும். நிரம்ப படித்த அந்த மாமேதை அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வரலாற்றை உயிரோட்டமைக்க வரலாறே ஒரு உயிர் உள்ளதான். நாம் அதை சக்கையா என்ன செய்யறோம்? உப்பு சப்பு இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கிறோம். அதற்கு ஒரு ரூஹானியத்திற்குரிய ஒரு வரலாறாக
தாரிகுல் இஸ்லாம் என்ற அந்த ஒரு கிதாபை மிக சிறந்த வரலாற்று நூலை எழுதியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து பார்த்தீங்க சொன்ன பிரபல மார்க்க அறிஞர் ஹதீஸ் கேலை மாமேதை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த மாமேதை நுஹ்ஃபத்துல் ஃபிக்ர் என்ற ஒரு அரபு நூலை அழகாக தொகுத்திருக்கிறான். அதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அறிவிப்பாளர்களின் சங்கிலி தொடரை ஒரு மனிதன் தெரிய ஆசைப்பட்டால், உங்களை அறிவிப்பாளர் தொடர்னா ஒரு ஹதீஸ் சொல்றோம், ஹதீஸ் சொல்லும் போது நாமளே ஃபத்வா கொடுக்குறோமா இல்லையா? ஒரு ஹதீஸ் கொடுங்க, நம்மகிட்ட அந்த வியாதி இருக்கு, ஒரு ஹதீஸ் சொன்னா இது லைஃப் ஜி, நீங்க ஒரு அஜத்தா இருக்கீங்க, இது லைஃபை போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்களாம். வருஷத்துக்கு ஒரு ஹதீஸ் லைஃப் ஆகிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம் சொன்னா லைஃப் சஹி, நாமளே சொல்றோமா இல்லையா? இந்த லைஃப் சஹி அது சொன்னா எந்த அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்கன்னா, ஹதீஸ் லைஃப்னு சொல்றீங்களா, எதனால சொல்றீங்கன்னு சொன்னா அதுக்கு சொல்லுவோம், இந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன இருக்கு, விடுபட்டு இருக்கிறது, இந்த அறிவிப்பாளர் கோளாறுடையவர் என்று ஒரு மனிதன் சொல்ல ஆசைப்படுவான் என்று சொன்னால் அவன் வரலாறை தெரிந்திருக்க வேண்டும். இப்னு ஹஜர் சொல்றேன், வரலாறு தெரியாம சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் அவர் சந்திச்சான்னு இவனுக்கு தெரியுமா, சந்திச்சாங்களா சந்திக்கலையான்னு தெரியுமா? எல்லாத்திலையும் சைத்தான் இணைந்திருக்கான். சந்தேகத்தை போட்டு விதைத்து வரலாற்றின் மீது ஒரு ஆர்வத்தை, வரலாற்றின் மீது ஆர்வத்தை குறைத்து அதில் ஒரு டவுட்டை, ஒரு சந்தேகத்தை சைத்தான் இணைந்திருக்கான், ஏற்படுத்திருக்கிறான். ஏன்னா இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, அருமையா சொல்றாங்க, அறிவிப்பாளரின் சங்கிலி தொடர்களை அறிவதற்கும் அவர்கள் சந்தித்து கொண்டார்களா என்று அறிந்து கொள்வதற்கும் வரலாற்றை அறிவது அவசியம். வரலாறு தெரியாம நீ ஹதீஸை பேசாதேங்கிறாங்க. வரலாறை தெரியாமல் ஒரு அழகா பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு போனா சமைத்த அந்த உணவுகள் வைக்கிறாங்களா இல்லையா, கறிகள் வைக்கும் பொழுது சுரக்காய் இருந்தால் என்ன செய்வாங்க, சுரக்காய் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறியை விட்டுட்டு சுரக்காவை சாப்பிடுவாங்க, கறியோட போட்டிருந்தா. பின்னால் என்ன பண்ணாங்கன்னா, மண் அக்கல துப்பான் ஃபதஹல் ஜன்னா ஹதீஸ் வந்துருச்சு. யார் சுரக்காவை சாப்பிட்றானோ அவன் என்ன ஆகிட்டான், சொர்க்கம் போயிடும். இஸ்ராயலில் தானே ஹதீஸ் இது. சுரக்கா சாப்பிட்டாலும் சொர்க்கம் போயிடும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கறியும் சாப்பிட்டுருக்காங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் சுரக்காவும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ இது வரலாறு தெரியாதனால் ஒரு இது அந்த புனையப்பட்ட ஒரு ஹதீஸை கூட இவன் என்ன செய்றான், சரி என்று பேசுகிறான். ஆனால் வரலாறு தெரியாத காரணத்தினால் சரியான ஹதீஸை கூட அவன் என்ன செய்கிறான், இன்கார் செய்கிறான் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் வருகிறது. அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக அந்த கருத்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு தோள் கொடுத்த அந்த தோழர்கள் மீது அதிக அக்கறை உள்ள ஒரு தலைவர். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு வந்தால் தன் தோழர்கள் சாப்பிடுவதை பார்த்து தன்னுடைய வயிறை நிரப்பிக் கொண்ட, பசியை ஆறிக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன். கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? சமால் திருமதியில் சொல்கிறாங்க, நபிகள் நாயகத்தை ஒருவர் வந்து சந்தித்து விட்டு அவர் திரும்ப செல்லும் பொழுது எதையும் வாங்காமல் செல்ல மாட்டார், எதையாவது ஒன்று கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று உணவாக இருக்கும் அல்லது அவருக்கு தேவைகளாக இருக்கும் என்று எதையா கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதாவது கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நபித்தோழர்கள் துவாசை சொல்லுவாங்க சஹாபாக்கள். அப்படி பார்க்கிறோம் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் அதை கொடுப்பாங்க. ஆனால் சாப்பாடு வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, கறி எடுத்து நாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துடும், தோழர்கள் தந்துடுவாங்க. இந்த தோழர்கள் நம்மை வைத்து தான் இவர்களுக்கு நறுமணம். எனவே இந்த தோழர்கள் பல பேர் பசிப்பட்டினியோடு இருக்கிறாங்க, அவர்கள் கறியை சாப்பிடட்டும், நாம சுரக்கா சாப்பிடுவோம் என்று அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். இதுதான் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த ஹதீஸை வரலாற்று கண்ணோட்டத்திலே பார்க்கிறார். எவ்வளோ அழகா இருப்பாருங்க. அந்த இதான் இது என்ன சரி, நாம என்ன பண்ணுவோம், சுரக்கா தான் ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சுரக்காவையும் சாப்பிடுவோம், கறியும் சேர்த்து சாப்பிடுவோம். ஆனால் அது தோழர்களுக்கு விட்டு தர மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை அது ஒரு வரலாற்று கண்ணோட்டத்திலே அவருடைய ஹதீஸ்களை பார்த்ததனால் அந்த குறிப்புகளை தருவதை பார்க்கிறோம். இதே மாதிரி திருக்குரான் முழுவதும் நிரம்ப வரலாறுகளை அல்லாஹு தஆலா திருமறையிலே கொடுக்கிறான். வெற்றி அடைந்த வரலாறுகளை, வீழ்ந்த வரலாறுகளை, எத்தனையோ சமுதாயம் வெற்றி அடைந்த, நம்ம முஸ்லீம்களாக சொல்றோம், வெற்றி அடைந்த வரலாறுகளை அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான். தோல்வி அடைந்த எத்தனையோ சமூகத்தை திருமறையிலே அவருக்கு அல்லாஹ்வினால் சாபத்து குறித்தான அழிவை எதிர்நோக்கிய அந்த வரலாறுகளை எல்லாம் திருமறையிலே அல்லாஹ் நிரம்ப கூறுகிறான். அப்ப இந்த வரலாறுகளை சொல்வது, கேட்பது என்பது நமக்கு போரே அடிக்கூடாதுங்க. கேட்பது மட்டும் அல்லாமல் நாம விரும்பி வரலாறு என்ன செய்யணும், தேடி படிக்கணும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், எந்த வரலாறு ஸ்பெயினை எடுத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய வரலாறு 800 வருடம் ஆண்டிருக்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். ஸ்பெயினுடைய ஆண்டு காலம் எவ்வளோங்க, 800 வருடம்.
10 வருஷத்து வரலாறே நமக்கு தெரியாது. 800 வருட காலங்களில் எவ்வளோ கடந்து வந்திருப்பாங்க. லாங் டைமுங்க, பிரமாதமானது. இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து இப்போதான் 67வது சுதந்திர தினம் வந்திருக்கு. இன்னும் 100 வருஷம் கூட என்ன, 100 வருஷத்துக்கு இன்னும் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் ஸ்பெயினை, ஐரோப்பியா எல்லாம் உலகமெல்லாம் இருண்டிருந்த நேரத்திலே ஐரோப்பியாவிற்கு வெளிச்சத்தை தந்த ஒரு கேந்திரமாக ஸ்பெயின் இருந்தது. ஸ்பெயினிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஐரோப்பா முழுவதும். இன்று ஐரோப்பா வெளிச்சத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் இழந்து முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க, முஸ்லீம் நாடுகள் இருளில் இருக்கிறது. இந்த வெளிச்சம்லாம் சொல்ல வரல. டிராஃபிக்கில் வெளிச்சம் எரியும், என்ன லைட்டில் எரிஞ்சுக்கிட்டே கிடக்கும், பார்க்குறோமா இல்லையா? இந்த வெளிச்சம் கிடையாது. இது இன்னும் கூட இருளில் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தை, ஜாஹிலியா சமூகத்தை சந்தித்து ஒளிமிக்க ஒரு சமூகமாக அந்த சமுதாயத்தை மாற்றினார்களோ, அப்படி ஒளிமிக்க ஒரு சமுதாயமாக இந்த சமூகம் இன்னும் இல்லை. இன்னும் அது அதில் பாதாளத்தான் விழுந்து கிடக்கிறது. இப்படி வரலாறை பார்த்தால், ஸ்பெயினுடைய வரலாறு எடுத்தால் 800 வருடம். அல்லாஹ் அக்பர். மங்கோலிய வரலாறு படித்து பாருங்களேன், கண்கலங்க வேண்டும். மங்கோலியர் இருக்கிறாங்களே, மங்கோலில் ஒவ்வொருவரும் ஒரு மோடிக்கு சமம். மங்கோலியர்களுடைய வரலாறை நீங்கள் படித்தால், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வரலாறை படித்தால் அழுதுருவீங்க. தாவா என்றால், இஸ்லாமிய பிரச்சாரம் என்றால் இவ்வளவு வலிமை மிக்கையா? எதிரிகளை கூட இஸ்லாம் இவ்வளவு ஈர்ந்திருக்கிறதே, எப்படி அந்த மூர்க்கத்தனமான எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வியப்பாக பார்க்கக்கூடிய அளவிற்கு மங்கோலிய வரலாறுகள் இருக்கும். தாத்தாரிகள் படையெடுத்து வந்தாங்களா இல்லையா? அவருடைய சைனா அந்த வரலாறை, சீன வரலாறை படித்தால் தாத்தார்கள், ஒரு தாத்தாரியர் வந்தான் என்று சொன்னால், மங்கோலிய அந்த இது ஒருத்தன் வந்தான்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை என்ன செய்வானா, கொல்லுவானா, கூப்பிடுவானா, இங்கே வா உன்னை கொல்வதற்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் நிற்க வச்சுட்டு போய் அந்த ஆயுதத்தை தீட்டிட்டு வருவானா. அது வரைக்கும் அவர் நிற்பாராம். எவ்வளோ கொடுமையான வரலாறு பாருங்க. ஒன்றும் செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. எங்கு பார்த்தாலும் கொலைவரி கூட்டம். ஒரு மோடி இருந்தால் பார்க்கலாம், குஜராத் முழுவதும் மோடியாக இருந்தால் முஸ்லீம்களால் தப்பிக்க முடியுமா? வச்சுட்டு அவர் கண்ணுக்கு முன்னால் அந்த கத்தியை தீட்டுவான். இந்த வரேன், ரெடி பண்ணிட்டு வரேன், இங்கே நிற்கணும். எதுக்கு? இதே வாங்குறதுக்கும் மிரட்டது கிடையாது. இன்னும் சில மணி துளிகளில் உன்னை கொல்லப் போகிறேன், இங்கே தான் இருக்கு, நவரக்கூடாது என்னட்டு போய் எடுத்துட்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வரலாறை, வெற்றி அடைந்த வரலாறு முஸ்லீம் சமுதாயத்துக்கு குறித்தானது. அந்த வரலாறை படிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கு பெரிய பேரருள். நம்ம நாடு இந்தியாவினுடைய வரலாறு, இந்தியாவினுடைய வரலாறு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவினுடைய வரலாறு தோழர் முத்துகிருஷ்ணன் என்று சமீபத்தில் குவைத்துக்கெல்லாம் வந்திருந்தார். மதுரையை சார்ந்தவர், திருநகரிலே வசிக்கிறார். அவர் பசுமை தாயகம் என்று ஒரு வெப்சைட்டை வச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னால், உங்களை நம்மளை மாதிரி என்ன மாதிரி சொல்கிறது, உங்களை மாதிரி இளைஞர் பார்த்து சொன்னால் ரொம்ப ஒரு இளம் வயதுடைய துடிப்பானவர். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாறு அந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறார், படித்திருக்கிறார். இந்தியாவை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச ஆரம்பித்தால் வெக்கி தலை குனிய வேண்டும். முத்துகிருஷ்ணனுக்கு தெரிந்த விஷயம் கூட நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளோ அப் டு டேட் சொல்கிறார். அஸ்ஸாமை பற்றி, ஒரிசாவை பற்றி அப் டு டேட் அப்படியே வரிசையாக அடுக்கி கொண்டிருக்கிறார். இந்திய வரலாறு நம்மை பொறுத்தவரை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். இந்திய வரலாறை ஒரு மனிதன் படிக்க ஆரம்பித்தால் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு நீண்ட வரலாறு இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வரலாறு. எத்தனை வருஷம் முஸ்லீம்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறாங்க? 800 வருட காலம் முஸ்லீம்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறாங்க. 800 வருடம். ஒரு 10 பேர் முகலாய மன்னருடைய வரலாறு நமக்கு தெரியுமா? 10 பேர் தெரியவே தெரியாது. இவன் இருக்கான் இல்லையா, மதன் யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதன் ஒரு அந்த இதற்கா இல்லையா, விகடன் குரூப் இருக்கா இல்லையா, அதில் ஒரு ஆர்டிஸ்ட், கார்ட்டூனிஸ்ட். இப்போ அந்த எப்படி தினமணியில் மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்குகள், கருத்துகள், உதிர்ந்த முத்தெல்லாம் போடுறாங்களே, அவன் மதன் என்பவன் பிராமண சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல திறமையான ஒரு கார்ட்டூனிஸ்ட். ஒரு பெரிய வரலாறை ஒரு கார்ட்டூனில் அவன் சொல்லிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு ஆற்றலை அவன் பெற்றிருக்கிறான். அவன் தான் வரலாறு எழுதினான். வந்தார்கள் வென்றார்கள். அவன் எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? படித்தோம்னா நமக்கு உடம்பெல்லாம் ரத்தம் ஏறும், ரத்தம் கொதிக்கும். அதுக்கு பதில் தரணும்னு சொல்லணும். பதில் தரதா இருந்தால் சும்மா பதில் தரக்கூடாது, நாம படிக்கணும். அது சரி தப்புன்னு சொல்றதா இருந்தால் அந்த வரலாறு உண்மையை தவறுதானா, அது சரியா என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாறை நாம் படிக்க வேண்டும். நம்மள்கிட்ட அந்த ஆர்வம் இல்லை. அதற்காக தான் இறைவன் திருமறையிலே வரலாறை என்ன செய்கிறான், ஆர்வமூட்டுகிறான். வரலாறிலே அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று நபிமார்கள் வரலாறு, முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாறு, இந்த வரலாறுகளை எல்லாம்
பல்வேறு நாகரிகத்துக்கு சொந்தக்கார அந்த வரலாறு எல்லாம் அல்லாஹ் தஆலா இறைவன் திருமறையில் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த வரலாறை படிப்பதற்கு ஆர்வமூட்டுகிறான். எனவே இதே போன்று முகாலய வரலாறு 800 வருட காலம் நாம் என்ன செய்வோம், ஒருமையில் நாமளே அவர்களை அசிங்கமாக திட்டும் பயான்கள் அப்படி வச்சிருக்கிறோம். முகாலய மன்னர் ஒருத்தம் கூட ஹஜ்ஜி செய்யலைங்க. இவர் என்னமோ ஹஜ்ஜி செஞ்சிட்ட மாதிரி எல்லாரும் அப்படி வரிசையாக கீவில் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு நிற்கிற மாதிரி. என்ன ஜித்தாவில் இருந்துட்டு ஹஜ்ஜி செய்யாமல் வந்தவனா இருக்கிறான். ஜித்தாவில் இருந்துட்டு இறைவனை அதற்கு நாடணும், என்னமோ அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறது. ஒருத்தவங்க கூட ஹஜ்ஜி செய்யலை, அவன் உருப்படி இல்லாதவன், ஒருத்தவங்க கூட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் முகாலய மன்னர்கள் தான் தடை மாதிரி என்ன செய்வாங்க, டோட்டலாக விமர்சிப்பதை பார்க்கிறோம். அவன் விமர்சிக்கிறது ஒரு பக்கம், முகாலய மன்னர்களை நாம் ஒரு படி என்ன செய்வோம், நாம் தோதுக்கு இஷ்டத்துக்கு விமர்சிப்போம். ஆனால் இந்த வரலாறை பாருங்கள், நாம் படிச்சிருக்கோமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு மத்தியில் மறைந்த நேற்றைய தினம் முந்தைய தினம் மறைந்த பேராசிரியர் பெரியார் தாசன் அவர்களை இஸ்லாத்திற்கு அழைத்ததே வரலாறு தாங்க சகோதரர்களே. அவருக்கு முன்னால் இஸ்லாத்தை நான் அவருடைய ஆரம்ப கால நிலைகளில் அவருடைய பேச்சினால் கவரப்பட்டு பெரியார் தாசனுடைய கூட்டங்கள் எங்காவது நடந்தால் போய் கேட்பேன். அவர் இஸ்லாத்தை நகைச்சுவையாக காமெடியாக விமர்சிப்பதிலே வல்லவர். அவர் விமர்சிப்பதை முஸ்லீம்களே என்ன செய்வாங்க, அவர் விமர்சிக்கிறத விரும்பி கேட்பாங்க. அவர் விமர்சிப்பார், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா காமெடியாக விமர்சிப்பார், கடவுளை விமர்சிக்கிற மாதிரி. ஆனால் இறைவன் அந்த ஆற்றலை வேறு வகையில் திருப்பினால் இறைவனுடைய பேர் அருளால் அவர் ஹிதாயத்திற்கு வந்தார். ஹிதாயத்திற்கு வந்த வரலாறு என்ன தெரியுமா? ஒரு சில பேர் உழைத்தால் தான் ஹிதாயத்துக்கு வர முடியும். அவர் சொல்லுவார் அடிக்கடி, என் சிராஜ் என்ற நண்பர் எனக்கு இஸ்லாத்தை சொன்னார், ஆகிரத்தை பற்றி சொன்னார். அதை விட மரியாதைக்குரிய சகோதரர் சிஎம்என் சலீம் இருக்காரா இல்லையா, அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அவர் தான் இணைஞ்சார், தன்னுடைய பிளாட்ஃபார்முக்கு அழைத்து கொண்டு வந்து முகாலய மன்னர்களுடைய வரலாறை பேச வைத்தார். நம்ம ஐஜிஎஸ்ல கூட அந்த சிடி இருந்துச்சுங்க, இருக்குதா என்னன்னு தெரியல, என்ன அந்த வரலாறு அந்த சிடி இருக்கிறது. இப்போ பாருங்க அந்த வரலாறு. நம்ம ஐஜி சார்பாக அந்த ஒரு நான் இங்கே பணி செஞ்சுட்டு இருக்கும்போது உமரா ட்ரிப்பு போகும் பொழுது அந்த சிடியை முதல் நாள் உட்காந்து யதார்த்தமாக உட்காந்து பார்க்குறோம். பார்த்தவுடன் உமராவுக்கு போகும்போது எல்லாம் இவருக்கு நீ ஹிதாயத்தை தர வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் அந்த வரலாறு அணுகிய விதம் இருக்கா இல்லையா, முகாலய மன்னர்கள் அருமையான ஒரு வரலாறு. அது சொல்லும்போது வார்த்தை சொல்வார்கள், ஹுலஃபா ராசிதீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து சிறந்த 4 நபி தோழர்கள் இந்த உலகத்திற்கு நல்லாட்சிகளை தந்தவர்கள் யாரு? 4 பேரும் ஹலீஃபாக்கள். அதை தொடர்ந்து அதே போன்று இந்தியாவிலே நல்ல ஆட்சிகளை தர வேண்டும் என்று எண்ண வைத்து இறங்கியவர்கள் தான் இந்த முகாலய மன்னர்கள். அன்றும் கூட இந்த பார்ப்பனர்கள் அவர்களை விடவில்லை, இருந்தாலும் கூட 800 வருடம் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு சமுதாயம் என்று அவர் என்ன செய்தார், உரத்த சொன்னார். நாம் 800 வருஷம் ஆண்டிருக்கிறோம் என்று நாம் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும் என்று அவர் உரத்து சொல்லிவிட்டு சொன்னார், இந்த இந்தியா உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரசை நிறுவ வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரையல் தான் 800 வருடம் என்கிறார் ஒரு வார்த்தையை. என்ன திரும்ப கேட்டு பாருங்க, படிச்சீங்கன்னா 800 வருடம் சும்மா இல்லை, உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரசு வர வேண்டும், சுபிட்சமாக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அதோடு கட்டி புரண்டு 800 வருடம் அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரைலர் தான் என்று அவர் ஒரு ட்ரையல். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முன்னோட்டமாக தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியல, ஒரு இது பார்க்க ஒரு பயிற்சியாகத்தான் அவர்கள் அதை அணுகினார்கள் என்று அருமையாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வரலாறை பேச வந்தவர் பின்னால் இஸ்லாமிய வரலாறை பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருந்தார். இப்பொழுது இறந்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்தை சொர்க்கத்தை தர நாமெல்லாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறந்தவனு சொன்னால் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் பாருங்க அர்த்தமுள்ள மரணத்தை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். நம்ம இறுதி முடிவு என்னன்னு தெரியல. 60 ஆண்டு காலம் 65 ஆண்டு காலம் இவர் வாழ்ந்திருக்கிறான்னா ஒரு 4-5 ஆண்டு காலத்தை தான் இஸ்லாத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார், இஸ்லாத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடியவராக மாறி இருக்கிறார் என்று சொன்னால், அத்தகைய சிறப்பிற்குரிய டாக்டர் பேராசிரியர் அப்துல்லா அவர்கள் கவர்ந்ததே இந்த வரலாறுகள் தான். எனவே இந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மால்கம் எக்ஸ் இஸ்லாத்திற்கு வந்த வரலாறு, அதுவே ஒரு சுவையான வரலாறு. ஆனால் மால்கம் எக்ஸ் கூறுகிறார், எந்த மனிதன் வரலாற்றை படிக்காத ஒரு மனிதன் வரலாற்றை உருவாக்கவே முடியாது, அழிக்கப்பட்டு விடுவான் என்று கூறுகிறார். வரலாறு படிக்காதவன், அந்த வரலாற்று குறித்தானவன் அழிக்கப்பட்டு விடுவான். உமரலிலா சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஜாகிலியா வரலாறை படிக்க வேண்டும். ஜாகிலியா வரலாறை படித்தால் அணுகணும், பண்ணாதான்
இஸ்லாம் எந்த அளவுக்கு பெற்றாக சிறந்ததாக இருக்கிறது என்று அவனுக்கு புரியும். எனவே அவன் தன்னுடைய வரலாறை, கடந்த கால வரலாற்றையும் அவன் படிக்க வேண்டும் என்று உமர் அலி அவர்கள் அடிக்கடி வலியுறுத்துவார்கள். எனவே கண்ணியத்திற்கு இதெல்லாம் இப்போ போய் நம்ம வரலாறை படித்து இனிமேல் எங்கே கிளாஸ் எடுக்க போகிறோம்? என்னத்துக்கு இப்படி சொல்கிறீங்க? ஏதாவது தஸ்பியை சொல்லுங்க, திக்ரு செய்யுங்க, துவாவை சொல்லுங்க, 2 ரக்காத் சுன்னத்து சொல்லுங்க, முன் சுன்னத்தின் சிறப்பு சொல்லுங்க, பின் சுன்னத்தின் சிறப்பு சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஷார்ட்டா சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகள் நிரம்ப இருக்க, ஏன் இப்படி சுத்தி வளைச்சி வர்றீங்க என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், காலத்தின் கட்டாயம் நம்முடைய வரலாறு என்ன செய்யணும்? நான் மீண்டும் ஒரு முறை படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஷாம் தேசம், ஷாமுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறுங்க. ஷாம் தேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கூடிய ஷாம் தேசம், ஷாம் தேசத்தினுடைய நிகழ்வுகளை ஒரு மனிதன் சேனல்களிலோ அல்லது நெட்ல வெப்சைட்ல பார்த்தால் அவனால் இந்த உலகத்தில் வாழ்வது வேஸ்ட் என்பான். அல்லாஹ்வுடைய விரோதி தன் நேரில் இருந்தால் அவன் பலகீனமானவனாக இருந்தாலும் அவனை கொன்று விடுவான். அந்த அளவு கொடூரமான. எப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர்கள் மக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டதை, சிரமப்பட்டதை, துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டதை அல்லாஹ்வின் தூதரால் பொறுத்து கொள்ள முடியாமல் அழுதார்களோ, அவளுக்கு ஆறுதலை சொன்னார்களோ, அந்த அளவிற்குன்றே இந்த சமுதாயத்தை பார்க்க முடியவில்லை. அழுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் நாதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஹரமிலே அழைப்பு பணி எல்லாம் செய்துவிட்டு சஹாபாக்களோடு பல பிரச்சார பணிகளை மேற்கொண்டு விட்டு ஓய்வாக அங்கே சாய்ந்து சற்று நேரம் அந்த ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கூடிய நேரத்திலே ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர்களே, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்காக தினம் தினம் சத்து மடிய வேண்டுமா? எண்ணிலடங்காத தொல்லைகள் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர்களே, அம்மாரும் கேட்டதாக ஒரு நிகழ்ச்சி வருகிறது. எங்களால் தாங்க முடியவில்லை, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? கலிமா சொல்லியிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்காக இந்த குஃபார்களால், இந்த முஸ்ரிக்கீன்களால், இந்த வன் காபிர்களால் நாங்கள் தொல்லைக்குள்ளாக்கப்பட வேண்டுமா? எங்களால் தாங்கவே முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர்களே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் முறையிட்ட பொழுது அண்ணலம் பெருமானார் கொஞ்சம் தள்ளி வந்துங்க பெண்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பது இருக்கட்டும், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். என்ன அதற்குள் நீங்கள் இவ்வளவு அவசரப்படுகிறீர்களே, இன்னும் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முன்னால் உள்ள சமுதாயம் இந்த ஏகத்துவ கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னதற்காக, அந்த இந்த எனக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் போதித்த அந்த கலிமாவை சொன்னதற்காக அவர்கள் உங்களை விட பெரும் சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு பள்ளத்திலே நிறுத்தப்பட்டு ரம்பத்தை கொண்டு வந்து அவர்களை இருக்கூறாக அறுத்திருக்கிறார்கள். அப்பொழுதும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்தான் என்னுடைய படைப்பாளன் என்று அதில் உறுதியாக அவர்கள் நின்றார்கள். அந்த வரலாறுகள் இரும்பு சீப்புகளால் கொண்டு வந்து, ரம்பம் போன்ற இரும்பு சீப்புகளால் கொண்டு வந்து அவர்களை இருகுறாக அறுத்த வரலாறுகள் எல்லாம் முன்னால் உள்ள நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள். தோழர்களே, கொஞ்சம் பொறுங்கள், இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹு தஆலா இதிலிருந்து விடுதலை தருவான். அதற்கு அதுவரை நீங்கள் பொறுத்தாக வேண்டும் என்று பொறுமை அவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாறை நினைப்படுத்தி ஒரு ஆறுதலை தந்தார் என்று சொன்னால், அப்படி கூட அந்த சமூகத்துக்கு ஆறுதல் தருவதற்கு நாதி இல்லை. சகோதரர்களே, ஷாம் தேசத்தை பாருங்கள். சிரியாவினுடைய நிகழ்வை பார்த்தால் அவன் என்ன செய்றான்? பஷர் என்று அவன் பசன் நவீன ஃபிரௌனுங்க. அவன் ஃபிரௌன் டெக்ளேர், இந்த அரபிய உலகம் ஃபத்வா தரணும், நவீன தருவானா? ஒருத்தவனும் தரமாட்டான். எல்லாம் அடிமைகள். யூத நசராக்களுடைய நிரந்தர அடிமை பையத் பண்ணிட்டான், யூதன்ட்டே நசரான்ட்டையும். பார்க்கிறான் அவ அந்த பஷரை, இவன் ஒரு சகோதரன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றான். ஏன் அல்லாஹ் அக்பர்னு சொல்ற? பஷீர் கிரேட்னு சொல்லு, பஷீர் இவனுடைய நாட்டு மன்னர் கிரேட்னு சொல்லு. விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையை தவிர, நீ சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர்த்து விட்டால் உனக்கு விடுதலை கிடைக்கும், இல்லை என்றால் சுட்டு வீழ்த்துவோம், உன்னை துன்புறுத்துவோம் என்று பள்ளத்தை தோண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு நடந்த கொடுமைகள் சொன்னாங்களா இல்லையா? அதுமாதிரி பள்ளத்தை தோண்டி கண்ணை கட்டிட்டு அந்த ஒரு சகோதரை நிறுத்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறார். அவன் என்ன செய்றாங்க? கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ளுறாங்க. கடைசி வார்த்தை வரை அல்லாஹ் அக்பர் என்கிறார்.
ஆனால் அரபி இதில் ஒரு இதில் ஒரு சீடியில் பார்த்தேன், அரபியில் அது பின்னாடி அப்படி வாசிக்கிறார்கள். கடைசி வார்த்தை, அல்லாஹ் தஆலா நம்முடைய காலத்தை பிலாலை நேரில் பார்க்க வைத்திருக்கிறான். பிலால் ரலியல்லாஹு அவர்களை, அம்மாரை, யாசிருடைய வரலாறை நாம் படித்து விட்டு கடந்தோம். அல்லாஹ் இறைவன் நேரில் நமக்கு காட்டுகிறான். உணர்வு வருவதற்காக உணர்வு பெறுங்கள் முஜாஹிதீன்கள் என்று ஒருத்தர் நினைச்சர் அரபியில் சொல்லுகிறார். பார்க்கிறார், அப்படியே மண்ணில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அள்ளுறாங்க. ஒரு டிராயிங்கோ ட்ராமாலாம் கிடையாது, மண்ணை அள்ளி கொட்டுகிறார்கள். ஆனால் உயிரோட புதைக்கிறாங்க, தலை வரைக்கும் அடைச்சிட்டு அதுக்கு பேர் கேட்குறாங்க. ஆனால் அறவே முடியாது நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர், நான் வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் என் நாயன் அல்லாஹுதான், எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற தலைவர் இந்த பஷர் அல்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று உரத்த சொல்வதற்காக அவர் அங்கே கொடுமைய உயிரோடு புதைக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த காட்சிகள்லாம் பார்த்து கொண்டு இந்த அரபுலகம் என்ன இருக்கு, அமைதியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாமை பற்றி சொன்ன வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷாமை பற்றி வரலாறு இருக்கிறதா என்று அரபு புத்தக நூல்களில் கடைகளில் போய் பார்த்தால் என்னால் போட்டி போட்டு எழுதியிருக்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த வரலாறை பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது பேசலாம், நமக்கும் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அது, அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னு சொல்ல, அந்த என்ன சொன்னா ரோஷம், என்ன நாம் யார் என்பது புரிவதற்கு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனா அந்த ஃபத்துஹு ஷாம் சொல்லிட்டு இணைஞ்சிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 2 ஷாமுனுடைய வரலாறு, இந்த 2 வால்யூம். தாஜுன் பாட்லாம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வச்சிருப்பாங்க, 2 புத்தகங்கள் எழுதிருக்காங்க. இது எவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்க? எவ்வளோ இருக்கும் சும்மா சொல்லுங்க. கரெக்டாக சொல்றேன், 5 தினார். போய் மனசே வரல, என்ன 5 தினார்? ஏன்னா நம்ம ஊர் பேங்க் ரேட்டை பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? சில நேரத்தில் சாப்பிட மனசு வர மாட்டேதா இல்லையா? நானும் உங்களில் ஒரு ஆள் தானே, நம்மள மாதிரி தானே. இருந்தாலும் கூட அதை விட என்ன ஷாமில் உள்ள மக்கள் படக்கூடிய கஷ்டத்தில் பங்கு பெறல, அந்த வரலாறு படிக்கிறதுக்கே நம்ம செலவு பண்ணலன்னா ஏமாத்துறோம். உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு வாங்கிட்டேன். முதல் நாள் போன தூபாலி ஷாம் இந்த புத்தகம், மறுநாள் போன ஃபஸாயிலு ஷாம் திமிஷ்கு, என்ன குரான் ஹதீஸ் அடிபல்ல, இது அல்பானி எழுதியிருக்கிறாரு, இது முஹம்மது சாலிஹ் அல் மஜ்தி என்று எழுதுகிறார். பார்த்தா அல்லாஹ் அக்பர், இமாம் இந்த முகமது தூபாலி ஷாம் இதில் 5 வசனங்களை, ஷாம் சிறந்த தேசம் என்பதற்கு 5 திருக்குரான் வசனங்களை அழகாக பட்டியலிடுறாங்க. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா அழகான வசனம். முதல் வசனம் அவர் மேற்கோள் காட்டும் போது சாமப்பட்டு சொல்லும் பொழுது முதல் வசனமே மேராஜ், சுபஹானல்லதி அஸ்ராபி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்கனா ஹவுலவு. பாரக்கனா ஹவுலவு இருக்கா இல்லையா? ஹரம்ல இருந்து எங்க போனாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஷாமுக்கு போனாங்க. முதல்ல ஷாம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம். ஷாம்னா அது ஒரு சின்ன கொய்த்துமே நினைச்சுக்காதீங்க. நம்ம சொல்லலாம் அகண்ட பாரதம், ராமகோபாலம் சொல்றாங்க இல்லையா, அகண்ட பாரதம், அகண்ட அரபு பிரதேசம் தான் ஷாம். ஷாம்ல தான் என்ன வரும்? சிரியா வரும், லெபனான் வரும், ஜோர்டான் வரும், என்ன எல்லாம் இந்த நாடுகள் என்ன செய்யும், துருக்கி வரும், இப்ப பல பலஸ்தீன் வரும், எல்லா நாடுகளும் வரும். இந்த நாடுகள் எல்லாம் ஒரு 5-6 நாடுகள் அதில் வரிசையாக என்ன செய்து வருகிறது. இதுதாங்க ஷாம். சிரியா, லெபனான், பாலஸ்தீன், ஜோர்டான், துருக்கி, இன்னும் சில நாடுகள். எவ்வளவு பெரிய அகண்ட பாரதம்! எல்லாம் நரித்தந்திரமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இந்த ஓட்டுக்கு பிரிச்சானா இல்லையா? நம்ம ஊர்ல கூத்தாநல்லூர், அத்திக்கடை, அது மாதிரி புதக்குடி, முஸ்லீம்கள் பெல்ட்டா இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டான், தனித்தனி இது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு வாக்கியா இருக்கும், அந்த பக்கம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பான், இது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பான். பெல்ட்டா இருக்கக்கூடாது. அந்த யூனிட்டியை அரபு தேசியவாதம் பேசி முஸ்லிம்களை பிரெயின் வாஷ் பண்ணி மேற்கத்திய கலாச்சாரம் தான் உயர்ந்தது, இஸ்லாத்தை பேசும் வரை உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது என்பது போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி சொல்லி முஸ்லிம் நாடுகளை சதித்ததோடு மட்டுமல்ல நிரந்தர அடிமைகளாக, சிந்தனை ரீதியாக அடிமைகளாக ஆக்கப்பட்டதனுடைய விளைவு. ஆனால் பல கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய பார்க்கிறோம். அது பெரிய ஷாம் என்பது பெரிய பிரதேசம். எனவே இந்த ஷாமை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை இமாமுல் வாஹித், இந்த கிதாபினுடைய ஆதர் யார் சொன்ன இமாமுல் வாஹித் அழகாக சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமை குறித்த அந்த திருக்குரான் வசனங்கள், முதல் வசனம் சுப்ஹானல்லதி அஸ்ரா 17ல் ஒன்று எடுத்து படிச்சு பாருங்க. எடுத்து படிச்சுட்டு ஃபுட் நோட்ஸ் பாருங்க. நீங்க தஃப்சீர் ஆங்கிலத்தில் இருந்தால் அந்த ஷாம் பிரதேசத்தை பற்றி பின்னால் குறிப்புகளை கொடுப்பாங்க. பாரக்கனா ஹவுலஹுன்னு சொன்னா பலஸ்தீனுக்கு போனாங்களா இல்லையா? பைத்துல் முகத்தஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்பது தொழுதாங்களா இல்லையா? முதல்ல விண்ணுலகம் தான், முதல்ல மண்ணு தான், அதுக்கப்புறம் தான் விண்ணுலம். நம்மால் என்ன செய்வாங்க,
மேலேயே பேசிட்டு இருப்பாங்க. மேலே போனது அல்லாஹை போய் சந்திச்சாங்க, போன வானத்தை இதை விட்டுருவாங்க. இந்த பாலஸ்தீன் உடைய அந்த பூமிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அந்த வரலாறு பாக்கியம் பெற்ற அந்த பூமி தான் பாலஸ்தீன் இருக்கா இல்லையா, அது ஷாமில் இருக்கிறது. அதற்கடுத்து இரண்டாவது சூரத்துல் அன்பியா, இது 17ல் 1வது வசனம். சூரத்துல் அன்பியால 71வது வசனம், வநஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்லில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அந்த சமூகத்திலிருந்து காப்பாற்றினோம். ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டிருந்த கேடுகட்ட அந்த சமூகத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்து திருத்த முயற்சி செய்தார்கள். அவர்கள் இவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிய நேரத்திலே அந்த இறை தூதரை நாம் இணைஞ்சோம், காப்பாற்றி வேறு பகுதிக்கு அனுப்பினோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சென்ற இடம் எது? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியே கொண்டு வந்த அமர்த்திய இடம் இந்த சாம் தான். எனவே இந்த சாம் என்று சொல்கிறார். அதற்கடுத்து இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையா சொல்றாங்க, இந்த வசனங்கள் எண்ணற்ற இந்த வசனங்கள், இந்த 5-6 வசனங்கள் ஷாமினுடைய சிறப்புகளை அதை நமக்கு பட்டியலிடுகிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து அதே அன்பியால 81வது வசனத்துல வலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்லில்லதி பாரக்னா ஃபீஹா வ குன்னா பிகுல்லி ஷைஇன் ஆலிமீன் என்ற இந்த வசனத்தின் மூலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த காற்று வீசிய அந்த திசை சாமியை நோக்கி அது இசைந்தது. சபா நாட்டு இளவரசி அந்த வரலாறு இருக்கா இல்லையா, அது அங்கே கொண்டு வரப்பட்ட இடம் சாமா இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த சிறப்புகளை இந்த சாமை பற்றி சொல்கிறான் என்று இந்த வசனத்தையும் இமாம் தபரி அவர் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மொத்தத்தில் ஹதீஸ்களை மாமேதிகள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அருள் காற்றை வீசக்கூடிய பூமி ஷாம், அல்லாஹ்வுடைய அருள் குறித்தான நிலப்பரப்பு சாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஆட்சி செய்த இடம் சாம் என்று அடுக்கடுக்கா சொல்றாங்க. ஒரு புண்ணிய இந்த உலகத்திலே திருக்குரான் இந்த சாமி பற்றி சொல்லும் பொழுது அருள் செய்யப்பட்ட பூமி என்று வர்ணிக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு காரணம் இதுதான் பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது என்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிகமான நபிமார்கள் பிறந்த பூமியாக இந்த சாம்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரே இன்னும் சொல்கிறார்கள், மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த பெருமானாருக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த இடம் ஷாமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து அந்த இறந்த இடமும் ஷாமாக இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, பெருமானாரால் பயிற்சிக்கப்பட்ட பல நபித்தோர்கள் அடங்கிய பூமியாக ஷாம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் நிறைய பிறந்த இடம் ஷாமாக இருக்கிறது. பெருமானாருடைய பிரார்த்தனையின் காரணத்தினால், அல்லாஹ் பரக்கத் பொருந்திய இடம் என்று சொல்லி வர்ணித்த காரணத்தினால் அது பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இல்மிலே கல்வியிலே பிறருக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த உலமாக்களை சாம் தந்த அளவிற்கு வேறு எதுவும் தரவில்லை என்று உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு சாம் உலமாக்களை நிரம்ப தந்திருக்கிறது. நாம் 40 நபிமொழிகள் படிக்கிறோமா இல்லையா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருத்து தெரிந்த காலத்திலிருந்தே நமக்கு ஹதீஸ் புத்தகம் என்றால் அதுதான் கையில் கிடைக்கிறது. உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து தரப்படக்கூடிய ஹதீஸுகள் இமாம் நவவி பெரிய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸ்களை மாமேதி இமாம் நபவி அவர்கள் பிறந்த வளர்ந்த பூமி ஷாமாக இருக்கிறது. வீரர்களை தந்த மண் ஷாமாக இருக்கிறது. சுல்தான் நூர்தீன் போன்ற முஜாஹிதுகளை தந்த பூமி ஷாமாக இருக்கிறது. அஷேக் அப்துல்லா அல் ஷாம் போன்ற முஜாஹிதுகளை தீனுக்காக தன் இன்னுயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய சிறந்த முஜாஹிதுகளை தந்த பூமியாக ஷாம் இருக்கிறது என்று அடுக்கிக்கிட்டே போறாங்க. அல்லாஹ்வுக்கு படிக்கிறதுக்கு தான் சொல்றதுக்கு தான் நேரம் பத்தல. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ஸ்டைலில் இது ஒரு ஸ்டைலில் இமாம் அல்பானி இது பண்ணியிருக்காங்க. முகமது நாசிருதீன் அல்பானி ஹதீஸ் கலையில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவங்க. இவங்க பங்குக்கு ஷாமின் சிறப்புகளை குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அடுக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க? தூபா அலி ஷாம், புத்தகத்தின் பேரை பாருங்க, தூபா அலி ஷாம். யார் சொன்ன வார்த்தை இது? ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூபா அலி ஷாம், தூபா அலி ஷாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, என்ன ஷாமிற்கு எதற்காக இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்குதான் வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை இணைச்சிருக்காங்க, விரித்து வைத்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ்களை என்ன செய்றோம்? நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஷாமை குறித்த சிறப்புகள் உள்ள ஹதீஸ்களில் பார்க்கிறோம். தூபா அலி ஷாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்னா
லி ஐயி தாலிக யா ரசூலுல்லாஹ், எதுக்கா அப்படி சொல்றீங்க அப்படி என்று சஹாபாக்கள் கேட்கிறார். அவங்க வாழக்கூடிய இது பூமி வந்து அரபுல சவுதியில் வாழ்றாங்க, மக்கா மதீனா அந்த மதீனால வாழ்றாங்க. கேட்குறாங்க சாமி குறித்து இவ்வளவு சிறப்பு ஏன் இப்படி சொல்றீங்க கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால லி அன்ன மலாயிகத்து ரஹ்மான், ரஹ்மானின் வானவர்கள் பாசித்தன் அஜ்னிஹத்தா அலைஹா, அதில் தன் ரெக்கைகளை விரிக்கிறார்கள். மலக்குகள் வானவர்கள் இறங்கக்கூடிய ஒரு பூமியாக அந்த ஷாம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். இன்னும் ஹதீஸ் சொல்றாங்க, யா தூபா லி ஷாம், யா தூபா லி ஷாம், யா தூபா லி ஷாம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுக்கு சுப செய்தி என்றெல்லாம் இன்னும் சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு நிலைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அருமையான ஒரு பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷாமுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள், அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ஷாமினா, அல்லாஹும் பாரிக் லனா ஃபி யமனினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். எவ்வளவு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கோட பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த நாடுகள்லாம் ஏன் துஆ கேட்குறாங்க தெரியுமா? இந்த நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பை தன்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசன்ட் பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஹிஜ்ரி, அதாவது நீங்கள் 6 அந்த இதற்காலியா ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மக்காவுக்கு முன்னால் உள்ள அந்த நிகழ்வுகளை பார்த்தால் ஏறக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாத்தை, சத்திய செய்தியை அந்த நாட்டை ஆளக்கூடிய குறுநில பெரும் மன்னர்களுக்கெல்லாம் சத்திய செய்தியை தன் சஹாபாக்களின் கைகளில் கடிதங்களாக தந்து அனுப்பிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தூதிலிருந்து விடைபெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வளோ அருமையாக செய்தார். பெருமானார் துஆ கேட்குறாங்க, அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ஷாமினா, அல்லாஹும் பாரிக் லனா ஃபி யமனினா, அல்லாஹும் பாரிக் லனா ஷாமினா, அல்லாஹும் பாரிக் லனா ஃபி யமனினா. ஒரு தோழர் அங்கே வந்திருக்கிறார், அவர் ஈராக்வாசி. ஃபலம்மா கான ஃபி சாலிசத்தி வர்ராபியத்தி காலு யா ரசூலுல்லாஹ் வஃபி இராக்கினா, ஈராக்குக்கு ஏதாவது இல்லையா, ஈராக்குக்கு எதுவும் செய்தி இல்லையா, நாங்கள் என்ன செய்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னபிஹா அஸ்ஸில்சால் வல் ஃபிதன் வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான். அதில் என்ன இருக்கும்? ஜில்சால் வரும், அதில் கூட கூச்சல் குழப்பங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, சைத்தானுடைய கொம்பு அங்குதான் என்ன இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுங்க. கொள்கை ரீதியாக நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்கில் வந்த எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க? கம்யூனிஸ்டவாதிகளாக அணிஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க, பாத்திலுக்காக தான் அணிஞ்சிருப்பாங்க, தன் உயிரை அர்ப்பணித்திருப்பாங்க. அதில் நாம் சதாம் முஜாஹிதுன்னு சொல்கிறோம். நாம் ஒரு காலம் இஸ்லாமிய வரலாறு தெரிந்தவர். சதாம் வேண்டுமானால் முஜாஹிது நம்ம சொல்ல முடியாது, வீரர் வேண்டுமானால் சொல்லலாம். அவர் இஸ்லாத்திற்காக இன்னுயிரை நீத்தவர் அல்ல. நாமளும் ஃபத்வா கொடுக்கிறோம் விளங்கிறாதீங்க. வரலாற்றின் அடிப்படையில் நாம் இந்த கருத்தை கூறுகிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஷாமுக்கும் சிரியாவுக்கும் இந்த இதுக்கு யமனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை கேட்டால் இன்று பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ஓட விரட்டி அவளை கொள்ளுகிறார்கள், கொத்து கொத்தாக கொள்ளுகிறார்கள், குழந்தைகளை கொள்ளுகிறார்கள், பெண்கள் அப்படியே என்ன அவர்களை இந்த புர்காவோடு நிற்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது ஆயுதங்களை வீசி அவளை துன்பப்படுத்துறாங்க. எனவே அந்த காட்சிகளை, கோர காட்சிகளை பார்க்கணும். எகிப்தை பார்த்தா அப்படியே கொத்தா இஹ்வானுல் முஸ்லீம்கள் பாருங்க. இஹ்வானுல் முஸ்லீம்களுக்காக உலகமே ஒன்று திறந்திருக்குங்க, உலகமே ஒன்று திரண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்மளால சில விஷயத்தை வெளியில பேச முடியாது. ஏன்னு சொன்னா, நாம் பெரிய இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடுகள் என்று எண்ணக்கூடிய நாடுகள் எல்லாம் ரவுடிகளை விட கேவலமாக அந்த இஹ்வானுல் முஸ்லிமுடைய ஆட்சி இறக்குவதற்கு கீழ்த்தரமான பில்லியன் கணக்கில் டாலர்களை தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து பெட்ரோலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வாரி இறைத்திருக்கிறது அந்த இஹ்வானுல் முஸ்லிம். பார்க்கணும் பார்த்தீங்களா, எல்லாம் கொத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயர்ந்த நோக்கம் என்ன சொல்லுங்க? இந்த தீனை, அல்லாஹ்வுடைய பூமி இது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி அனைத்திற்கும் அல்லாஹ் சொந்தக்காரன். இந்த பூமியின் ஆளக்கூடிய பிரதிநிதிகளாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இந்த பூமி ஆண்டிருக்கிறார்கள், குலஃபா ராஷிதீன் இந்த பூமி ஆண்டிருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமி ஆண்டிருக்கிறார்கள். நாம் தான் ஆள வேண்டும். பெயர் தாங்கிய முஸ்லிம்களால், சிந்தனை ரீதியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களால் இந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு நாங்கள் விடமாட்டோம், அதற்காக உயிரை கூட அர்ப்பணம் செய்வோம் என்று நமக்கு கண்ணு முன்னால் ஷஹாதத் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நிரம்ப பார்க்கிறோம். இஹ்வானுல் முஸ்லிம்களுடைய வரலாறு நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு குவைத்தில் புத்தகம் கிடைத்தால் வதைச்சிறை என்று ஒரு நூல் இருக்கிறது, தமிழில் படித்து பாருங்கள். யார் படித்தாலும் கண்கலங்குவார். வதைச்சிறை என்று இஹ்வான்கள் சந்தித்தது 30 ஆண்டு காலத்தில் வாழ்க்கையே ஜெயில் தான் அவங்களுக்கு. இப்பதான் கொல்லப்படக்கூடிய காட்சி நான் பார்க்கிறோம். 30 ஆண்டு காலமும் அந்த எகிப்தில் இதுதான். ஆனால் பொறுமையாக
அல்லாஹ்வின் மார்க்கம் வெல்லும் என்ற அசைக்க முடியாத ஒரு ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? இந்த துஆலாம் கேட்ட உடனே ஹலீஃபா அமீருல் முஃமினீன் முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதான் தான் என்ன பண்ணாங்க? இந்த சாம்ல சிரியாவுக்கு சாமை கைப்பற்றுவதற்காக படைகளை அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதல் ஹலீஃபா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஹலீஃபாவுடைய அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாறு படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரொம்ப சாஃப்டாக ஒரு சகோதர விஷயத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப சாஃப்டாக பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க எடுத்த முடிவெல்லாம் பாருங்க, உறுதியானதாக அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாமுக்கு எதிராக அவளை அனுப்ப சாமி கைப்பற்றுவதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்த முயற்சி இருக்கிறதே, உமர் ரலியல்லாஹுடைய முயற்சியை விட ஒரு படி மேலாக இருப்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். வரிசையாக நபித்தோள்களை கலெக்ஷன் செய்து அந்த சாமை வெற்றி கொள்வதற்காக பெரும் முயற்சிகள் எடுத்ததை பார்க்கிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கடுத்து அவர்கள் அந்த சாமை வெற்றி கொள்வதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்து அவர்கள் அந்த தங்களுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. பார்க்குறோமா இல்லையா? நீங்கள் புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீகத்திற்கும் ரோமாபுரிக்கும் கடிதங்கள் எழுதினார்கள். ஆனால் அந்த கடிதங்களை ஷாமிலே இருக்கக்கூடிய அந்த மன்னன், கிறிஸ்தவ மன்னன் யாரு? ஹெர்குலிஸ் அந்த கடிதத்தை கொண்டு போய் தந்த பஹ்ரைன் மன்னருக்கு கொடுக்கப்படுது. அதை என்ன கிழித்து எறிந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவனை வந்து என்னஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை அழிக்கும்படி அல்லாஹ்விடத்தில் நான் தந்த வழிகாட்டுதலை நிராகரித்த, நான் தந்த வழிகாட்டல் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நிராகரித்தவன் அழிக்கப்பட வேண்டும், என்னுடைய சஹாபாக்கள் அந்த நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்று அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்ததை புகாரில நம்ம என்ன செய்றோம்? போர்கள் என்ற இதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன செய்வோம்? திருக்குரான் தஃப்சீர்களை பற்றி எழுதும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வரும். அதில் ஃபுட் நோட்ஸை எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உம்தத்துல் காரி, ஃபத்ஹுல் பாரி இருக்கா இல்லையா, ஷரஹு, யார் புகாரிக்கு ஷரஹுன்னு ஒரு இருக்கு. அதில் அந்த இமாம் சொல்கிறாங்க, அந்த சாம் பாரசீகத்தை, அந்த ரோம் பாரசீகம் இரண்டிற்கும் பெருமானார் கடிதங்கள் எழுதினார்கள். பெருமானார் கடிதம் எழுதினால் அந்த நாடு நாம் ஆள வேண்டிய நாடு, நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அந்த காரியத்தை செய்கிறார் என்று பின்னால் வந்த சஹாபாக்கள் தங்கள் உயிரை வைத்து பணயம் வைத்து சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்காங்க? அந்த நாடுகளை மீட்டார்கள் என்று வரலாறு எழுதுறாங்க. பாரசீகத்தை மீட்டாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு பாரசீகம் மிக பிரமாண்டமான நெருப்பு வணங்குகிற பாரசீகம் என்ன? பாரசீகம்ங்கிறது ஈரான், ஈராக், ஆப்கான் இந்த பகுதி வரும். ஆனால் இது ரோம் என்பது நாம சொல்லக்கூடிய சிரியா, இந்த லெபனான், பாலஸ்தீன் இந்த இது வரும். ஆனால் இந்த இருபெரும் நாடுகளை, இரு வல்லரசுகளாக இருந்த இந்த நாடுகளை மீட்டது யாரு? உத்தம சஹாபாக்கள். அந்த முஸ்லிம்கள் மீட்டார்கள். அந்த வரலாறை பார்க்கிறோம். அந்த நிலப்பரப்பிலே அந்த சொந்த மக்களை, அதாவது யூத நசராக்கள் சிந்தனைகளால் தன்னை போன்றே தயார் செய்த பெயர்தாங்கிய முஸ்லிம்களால் அவர்களை கொத்து கொத்தாக சீரழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர்களுக்காக, அந்த தோழர்களுக்காக நாம் இரவு தொழுகையிலே நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு அவர்களுக்காக என்ன செய்யணும்? நாம் மனமுருகி என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்காக நாம் பேசுகிறோம். திருச்சியில் ஒரு சகோதரி, பள்ளிக்கூட மாணவி என்ன செய்யணும்? அது ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்தால், துண்டு துண்டாக கிடந்தால் என்ன காரணம்? கற்பழிக்கப்பட்டாரா இல்லையா? இன்வெஸ்டிகேஷன் வேணும் சொல்லி முஸ்லீம்கள் போராடுறாங்க. இங்கே ஒரு பகுதி கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. இந்த வரலாறு இருக்கிறதே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமியிலே அது அங்கே சாதாரணமாக நடக்கூடிய நிகழ்வுகள். இங்கு பார்த்தால் நம்முடைய இரத்த பந்தங்கள், ஆனால் கொத்து கொத்தாக ஈமானிய சகோதரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அங்கே கொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய, அவர்களோடு களத்தில் நின்று போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா? வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தானில் லதீன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதியில் லாலிமிகான்னு வரும். ஆதி என்ன? இந்த அக்கிரமக்கார ஊரை விட்டு இறைவா எங்களை வெளியேற்றுவதற்கு உதவி செய். அக்கிரமக்கார இந்த பூமியை விட்டு நாங்கள் அடைக்கலம் தேடுவதற்கு எங்களுக்கு வழியை தா இறைவா என்று அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு அதுவரை உங்களால் போராடாமல் எப்படி இருக்க முடிகிறது என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கக்கூடிய வசனம் திருக்குர்ஆன் தான் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் நாம் அவர்களுக்கு குரல் தருவதற்காக களத்தில் இறங்கி போராட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கூட படைச்ச ரப்பிட்ட அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படி மனமுறை கேட்பார்களோ அதை விட அந்த சகோதரர்களுக்காக
அந்த சொந்த இரத்த சொந்தங்களுக்கு, ஈமானிய சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை என்ன செய்யணும், நமக்கு தர வேண்டும். எனவே ஷாமை வெற்றி கொண்ட வரலாறு இருக்கிறது, ஒரு நீண்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்த தாஜுன் பாய், பேராசிரியர் தாஜுன் பாய் என்ன செய்யுங்க, எடுக்க சொல்லுங்க. அது பல நாள் 6 மாதங்கள் எடுக்கும். இஸ்லாமிய வரலாறுகள் மட்டும் இருக்க அவ்வளோ இருக்கு. நீங்கள் போர் அடிக்காமல் அந்த குறிப்பு எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வரலாறுனாவே நமக்கு என்ன இருக்கு, போர் அடிக்குது. ஏன்னா ஜிஹாதுனாவே நமக்கு தொடர் எடுக்குது. ஜிஹாது வந்து அழகிய ட்ரேடுங்கிறான். யா ஐயுவல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம் தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அழகிய வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? அழகிய வியாபாரம் சொல்லி தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சதகா, ஜக்காத்துல் ஃபித்ரு இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. தஸ்பீ இதெல்லாம் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், ஜிஹாத் சொல்றான். அழகிய வியாபாரம். இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்தால், செய்வதாக உறுதி பூண்டால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், தூமினூன் பில்லாஹி, அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், வழிகாட்டி என்று. வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் வழியில் என்ன செய்யணும், நீங்க போராடணும். பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உடலால், பொருளால், எல்லா எந்தெந்த ஆற்றல்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த ஆற்றலை கொண்டு ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் ஹைருல்லக்கும், அதுதான் நீங்கள் அறிந்தால் அது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். எவ்வளவு அழகு அல்லாஹ்வுடைய பெரிய பேரருள். கண்ணியத்துக்குரிய சகோதரே, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறான், போராடுகிறார்கள். நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. நம்மை பொறுத்தவரை வழி புரிய மாட்டேது. என்ன, நமக்கு வரல, நமக்கு வழி தெரிய மாட்டேது. எனக்கும் புரியாது. ஏதோ பேசுகிறோன்னா வழி புரியாது. என்ன, எனக்கு வந்தால் தான் தெரியும். ஒரு சின்ன புண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம், நமக்கு அந்த புண்ணினுடைய வழியை சொன்னால் விளங்காது. அந்த புண்ணு வந்தால் தான் என்ன செய்யும், தெரியும். நம்மளுடைய ரஹமத்துல் ஆலமீன் இன்னும் வருவதற்கு முன்னால் தன் தோழர்கள் படக்கூடிய கஷ்டங்களை என்ன செய்றாங்க, அவர்கள் உணர்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்ந்ததினால், அல்லாஹ் உணர்த்திய காரணத்தினால் அந்த உம்மத்தின் வழியை பொறுத்து அவளுக்கு தூபாலி சாமுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவர்கள் போராடட்டும், போராட்டத்திலே அல்லாஹ் நிச்சயம் அவர்கள் பக்கம் இருப்பான், வானவர்கள் அவர்களுக்கு துணை நிற்பார் என்று சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால் உம்மத்தின் வழியை ரஹ்மத்துல் ஆலமீன் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்ததினால் அல்லாஹ் தஆலா சொல்ல வைக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அத்தகைய இந்த அரபு நாட்டுடைய நிகழ்கால வரலாறுகளை நாம் இந்த காலகட்டத்தில் அவசியம் படிக்கணும். நாம் என்ன செய்யணும், நம்ம சும்மா போயிட்டு 100 ஃபில்ஸ் கடையில் போய் காசை போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டு இப்படி இது பண்ணாமல் என்ன செய்யணும், புத்தக கடையில் போய் நமக்கு தேவையானது ஊர்லேருந்து வர வச்சு நிரம்ப வரலாறு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய வரலாறை எழுதிய ஆசிரியர்கள் திரும்ப ரீஎடிஷன் போடுறதே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு தெரியும், தினமணி கதிர் ஆரம்பத்தில் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறான். ஆரம்பத்தில் இஸ்லாமத்துக்கு ஃபேவரட்டாக என்ன பண்ணான், ரமலான் மலர்லாம் போட்டாங்க. அதனுடைய எடிட்டரு அதனுடைய விற்பனையெல்லாம் பண்ணாங்க. பாய் உங்கள் ஆள் வாங்கவும் மாட்டுறாங்க பாய். என்ன கொஞ்சம் ஒரு நாள் கரியினுடைய செலவை குறைச்சிக்கிட்டு இந்த புக்கை வாங்க சொல்லுங்கள். நல்லா போட்டான், தினகரனும் போட்டான், மாற்றி மாற்றி. இப்போ போடுறதே கிடையாது. பார்த்தீங்களா, ஆன்மீக மலரில் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் கொஞ்சம் ஒன்று போடுவான். பார்த்தீங்களா உங்களுக்கு, அது வேறு ஆன்மீகத்தை, இதுவும் ஒரு ஆன்மீகம்னு போடுவான். ஆனால் ஒரு காலத்தில் மலராக அவன் வெளியிட்டான். பயன்படுத்துவதற்கு நாம் என்ன சொல்ல, சரியா இல்லை. அந்த எழுத்தாளர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி எழுத வைக்க நம்மால் முடிந்திருக்க முடியும். வாங்கினா நம்மள்கிட்ட அவன் ரிலேஷன்ஷிப் வைப்பான், பழகுவான், அவன்கிட்ட நம்முடைய வரலாறு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், நிலமெல்லாம் ரத்தம் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? படித்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த யூத நஸ்ரானிகளுடைய வரலாறு, யூத நஸ்ரானி நமக்கு தெரியுதா இல்லையா? கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், யாருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், யாரும் சொன்னால் உடனே பதில் சொல்லுவோம். யாரு? யூதர்கள். யாரு யூதர்கள் நஸ்ரா? யாரு யாரு? அந்த வரலாறை நாம படிக்க முடியல. வரலாறு என்ன இருக்கு, எல்லாம் அரபிலையும் ஆங்கிலத்திலையும். தமிழ்ல ராகவன் நினைச்சிருக்கிறார், அருமையாக எழுதியிருக்கிறார். நிலமெல்லாம் ரத்தம். படிச்சு பாருங்க. ரத்தத்தினால் தோய்ந்து போராடிய 2 பெரும் சமூகம் என்று ரெண்டையும் பத்தி என்ன செய்றாரு, ஆரம்பிக்கிறாரு. யூத சமூகத்தையும் கிறிஸ்தவ சமூகத்தையும் அப்படியே அறிமுகப்படுத்தி இந்த ரெண்டுக்கும் இஸ்லாம் எப்படி சிம்ம சொப்பனமாக இருந்தது என்று அங்க ஒரு இடத்துல வரும் பொழுது இஸ்லாமிய போர்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் அங்க யார் வருவா? நம்முடைய தலைவர் யாரு? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா டச் பண்ணுவார். நபிகள் நாயகத்தை டச் பண்ண உள்ள போய் அவரால் வெளியில் வர முடியல. கண்ணியத்துவ ஜூனியர் விடன்ல அவர் எழுதிய நேரத்திலே கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள்
நபிகள் நாயகத்தோட வரலாறு எழுதுறாரு. அவரால் வெளியில் வர முடியல, உள்ள போயிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாரு. சகோதரர் பாருங்க, அப்போ குறிப்பிடுந்தாங்க மதுரையில் சில சகோதரர் வரலாற்று மீது ஆர்வம் கொண்ட சகோதரர்கள் அல்லாவுடைய பெரிய பேரருளால் அவருக்கு என்ன பண்ணாங்க, தங்களுடைய சொந்த பணத்தில் புக்கு வாங்கி வாங்கி பிரசன்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன செய்வோம், பாராட்டும், அழகாக எழுதுறீங்க, முரண்பாடாக நிறைய எழுதியிருப்பாரு. என்ன செய்வார், முஸ்லீம்களை குற்றச்சாரெலாம் வச்சிருப்பாரு. உங்கள் எழுத்து இருக்கிறது பாராட்டத்தக்கது, அருமையாக இருக்கு, ஓன்னு பாராட்டிட்டு இந்தந்த புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்று அனுப்பி கடைசியில் அந்த புத்தகம் வரும் பொழுது நீங்கள் முன்னுரையில் பார்த்தால் அந்த சகோதரர்களை மறக்காமல் நினைவு கூறுவார். நான் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்த கோணம் என்பது வேறு, இதை நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியவர்கள், வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக திகழக்கூடிய சிறந்த சமுதாயமாக இருந்த முஸ்லிம் சமுதாயத்தில் 2-3 இளைஞர்கள் தான் எனக்கு இந்த குறிப்புகளை தந்தார் என்று ஒருவர் ரயில்வேல வேலை செய்யக்கூடிய ஜாகிர் என்ற சகோதரையும், இன்னொரு ப்ரொஃபஸராக வேலை செய்யக்கூடிய துலாமியான் என்ற சகோதரியும், இன்னொரு சகோதரியும் மறக்காமல் நினைவு கூறுவார். நாம் அந்த நினைவு கூறதெல்லாம் இருக்காது, என்ன செய்வோம். அப்போ அவர் அழகாக நினைவு கூறுகிறார். பார்த்து சொன்னால் இன்றும் கூட அந்த வரலாறை படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வரலாறை படிப்பதனால் நாம் நம்முடைய சமுதாயத்தை பலத்தை புரிவோம். வரலாறு படிப்பதனால் பிற சமுதாயத்திற்கு அழைப்பு பணி வைக்கக்கூடிய தைரியம் வரும். வரலாறை படிக்க படிக்க ஜிஹாதிய சிந்தனை வரும், போராடக்கூடிய உணர்வு வரும். எல்லாத்துக்கும் போராடுறோமா இல்லையா? வீட்டில் தண்ணிக்கு வரலன்னு நம்ம போராடுறோம். நம்ம இந்தியாவினுடைய நிலைமை பாருங்க, தண்ணி தொடர்ந்து வரல. என்ன செய்யணும், வார்டுக்கு ஏற்ற போராட்டம் பண்ணணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், பெரிய அளவுக்கு முற்றுகை, முதல்வர் வீட்டை முற்றுகை படுறது, சிறை நிறைப்பு போராட்டம், இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா? எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஜிஹாத் மட்டும் என்ன இருக்கு, ஜிஹாதுங்கிறது இதெல்லாம் கிடையாது. என்ன, வீட்டை முற்றுகைறது, ஓரத்தில் போய் நிற்கிறது, நாரை தக்பீருங்கிறது, அல்லாஹ் அக்பர் கத்துறது கிடையாது. உங்கள் சக்திகளை பிரயோகித்து என்ன செய்யணும், அந்த ஆதிக்க சக்திக்கு எதிராக திரள வேண்டும். மரியாதைக்குரிய மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் அழகாக இந்த தஃப்சீருக்கு விளக்கமுறை எழுதிய நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இஹ்வானுல் முஸ்லிம். ஆனால் அந்த யார் இஹ்வானுல் முஸ்லிமுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அதில் 2 மாபெரும் சிங்கங்களாக திகழ்ந்தவர் யார், 2 பேர் சிங்கங்கள் யார், ஹசனுல் பன்னா ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தான் ஷஹீதா வராங்க. ஹசனுல் பன்னா அவங்க தான் இஹ்வானுல் முஸ்லிமுடைய ஃபவுண்டர். அதே காலத்தில் இந்தியாவில் ஜமாத் இஸ்லாமிய ஃபார்ம் பண்ண மூதறிஞர் யாரு, மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹசனுல் பன்னா ஷஹீதாக்கப்படுகிறார். நடு வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே இது சாமிலும் எகிப்திலும் சுட்டுக் கொள்றாங்களா இல்லையா, அதே போன்ற அந்த மாமேதையை நடந்து போகும்போது நினைஞ்சாங்க, அதிகால நேரத்தில் 7-10 மணி 7-10 இருக்கும் இலைகால் நேரத்தில் காலை வேளையில் அவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள், ஷஹீதானார்கள். ஷஹீதான நேரத்தில் அந்த போராட வேண்டும் என்ற உணர்வை பயிற்சியை தந்ததனால் அது வீண் போகலை. அதுவரை சையத் குத்துப் எழுதி கொண்டிருந்தார். சையத் குத்துப் யாரு, எழுதி கொண்டிருந்தார். அவர் தான் தஃப்சீர் யாரு, இது ஃபீல் இலாலில் குரான், இந்த ஷேட் ஆஃப் தி குரான், அந்த தஃப்சீர் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அவர் எழுதிருக்க மாலிம் ஃபி தரீக் ஒரு நூல் எழுதிருக்க, பிரபலமான நூல், அரபியில் இருக்கு. அந்த நூல் தான் தமிழில் மைல்கற்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மைல்கற்கு படிங்க, அவசியம் படிச்சு பாருங்க. ஆனால் இன்று நடக்கக்கூடிய எகிப்தினுடைய போச்சுக்கு எப்படி அந்த நூல் பயன்பட்டதுன்னு சொன்ன அவருக்கு ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் அவர் சையத் குத்துப் வரும்போது சொல்றார், ஹசனுல் பன்னா ஷஹீதானவுடன் எதிரிகள் நடு ரோட்டிலே அவர்களை ஷஹீதாக்கியவுடன் முஜாஹிதுகள் எல்லாம் உடங்கி போய்விடுவார்கள் என்று கற்பனை கண்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு தந்த அரசு என்னை அரவணைக்க ஆசைப்பட்டது. நான் அறிவு ஜீவி என்பதனால் அரசு எல்லா சலுகைகளையும் தந்து என்னை அடக்கி வைக்க ஆசைப்பட்டது. இதோ அதிலிருந்து விடுபடுகிறேன். அதற்கான ராயல்ட்டி யார் கிடைக்கும், ஹசனுல் பன்னா ஷஹீத் கிடைக்கும் சொல்லி அதிலிருந்து விடுபட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாமும் ஹசனுல் பன்னா ஷஹீத் மாதிரி என்ன செய்யணும், தீனை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் நாம் சாவதுதான் மேல் என்று நான் உறுதி பூண்டு வெளியே வந்தேன். மாலிம் ஃபி தரீக் அந்த நூலை எழுதியவுடன் அந்த நூல் தான் ஹசனுல் சையத் குத்துப தூக்கில் போடுவதற்கு என்ன காரணம். ஒரு சில பேர் எழுதுனா தூக்கம் கூட கிடையாது, அதை மாதிரி எழுதுவாங்க, நோய் 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 பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு. ஆனால் அவர் எழுதக்கூடிய எதிர்பாருங்க, தூக்கத்தை இல்லை, அந்த ஆட்சியாளர்களை விழித்தள செய்தது. ஆனால் இந்த நூல் ஒன்றே அவர் தூக்கு தண்டனைக்கு தகுதியானது என்ற அடிப்படையில் தூக்கு தண்டனைக்கு என்ன செய்றாங்க, அவர் ஷஹீதாக்குறாங்க தூக்கு தண்டனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இதே டிட்டோல ஜமாத் இஸ்லாமி ஃபார்ம் பண்ணாரா இல்லையா, மௌலானா மௌதூதி, அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வரலாறு யாரு, மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த குரானுக்கு முன்னுரை எழுதும் போது மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னுரை தந்தது. இந்த தஃபீம் குரானை தொகுத்ததெல்லாம் எங்க தெரியுமா, பெரும் பகுதி எங்க, ஜெயிலில் தான், ஜெயில் வாழ்க்கை தான். நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க இந்த வரலாறுகள், இதெல்லாம் வரலாறு.
அதே பாருங்க, இப்படி எண்ணற்ற வரலாறுகள் அங்கே வரலாற்றினுடைய அந்த காரணகர்த்தாக்களாக திகழ்ந்ததற்கு ஒரே காரணம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டும், அதில் தான் வெற்றி இருக்கிறது என்ற அடிப்படையில் போராடினார்கள், வெற்றியும் அடைந்தார்கள். எனவே இஸ்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய மார்க்கம், வெற்றி அடையும். எனவே எவ்வளவு பேர் ஷஹீதானாலும் கூட இந்த தீன் யாருடைய தீன்? அல்லாஹுடைய தீன். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை எனக்கும் உங்களுக்கும் முத்தாய்ப்பாக சொல்லி எனது உரை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஜாஹிலிய சக்திகள் எவ்வளவுதான் கோர முகத்தோடு வந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு பதில் தருகிறான். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வினுடைய நூரை, இந்த தீன் இருக்கிறதே அல்லாஹ்வின் நூர், இந்த நூரை காஃபிர்கள், இறை நிராகரிப்பார்கள், முஸ்ரிக்கீன்கள் தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று கற்பனை காண்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்காது. வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் தன் நூரை முழுமைப்படுத்தியே தீர்வான். நிச்சயமாக இறை நிராகரிப்பார்கள் வெறுத்த போதிலும், காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அது நடக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மிக்க சமுதாயம் என்பதனால் சகோதரர்களே, நம்முடைய வரலாறு, நம் நாட்டின் வரலாறு, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் படித்து அதிலிருந்து நல்ல படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக, சிறந்த ஒரு சமுதாயமாக, சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்று இஷாவில் ஓதினார், காலையில் சுபு ஓதினார். அந்த துளவைக்கூடிய மிஸ்ரி இருக்கிறாரே, சூழலை, அவர் மனதில் உள்ள அந்த குமரலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குமா இல்லையா? தன் சொந்த நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு குரல் தர முடியல. அதை என்ன செய்கிறார்? தொழுகையில் வடிக்கின்றார். சுபுவில் அப்படியே ஜிஹாதிய வசனங்களை ஓதுகிறார். இன்று கூட ஓதினார். லா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அப்படியே ஏத்த இறக்கத்தோடு அதற்கு முன்னால் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த யூதர்கள் நஸ்ரானிகள் எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டினாலும் மூமின்களே கவலைப்படாதீர்கள். லா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்ற சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. சாமுக்கு பெருமானார் துஆ செய்தார்கள், சாமுக்கு சுப செய்தி சொன்னார்கள், ஹலீஃபாக்கள் சாமை வென்றெடுத்தார்கள், அந்த சாம் இன்று பற்றி எறிகிறேன் சொன்னால் எவ்வளவுதான் அது எரிந்து சாம்பனாலும் கூட இந்த அரபு பிரதேசத்திலிருந்து இஸ்லாம் வெகு வேகமாக உலகத்தை கவ்வப்போவது, பரிபூர்ணமாக அடைய போவது நிச்சயம். அதில் ஒரு சிறு கருவியாக பயன்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நிரம்ப துஆ செய்தவனாக மீண்டும் ஒரு முறை இந்த சாமக்களுக்காக, எகிப்திய மக்களுக்காக நாம் இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்ன செய்யணும்? துஆ கேட்க வேண்டும். பெருமானார் எண்ணற்ற துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். தன் தோழர்கள் பாதிக்கப்பட்டால் உடனே துஆ கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய இந்த கொள்கை சகோதரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படக்கூடிய இந்த காட்சியை பார்த்துட்டு தகவல்களாக பரிமாறாமல் அவர்களுக்காக இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுது விட்டு அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பலகீனம் அனைத்தையும் வெளிப்படுத்திவிட்டு பலமுள்ள முஸ்லிம்களாக, மூமின்களாக, சமூகத்தின் வழியை உணரக்கூடிய முத்தகீன்களாக, மூமின்களாக, ஜிஹாதிய சிந்தனை உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கவனா என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.